இப்போ இந்த 5 இயர்ஸாகவே நம்ம ஸ்டேட்டில் க்ரைம் ரேட் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அது என்னென்ன க்ரைம்னு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. இதுக்கு பின்னால் மேஜர் ரீசனாக ஆல்கஹாலிக் அடிக்ஷன் தான் இருக்குது. இது ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் 11 AM to 11 PM அப்படிங்கிற சாராயம் விற்கிற ஸ்கீமை இன்னமும் இவங்க வச்சுருக்காங்க. ஏன் இவங்க இன்னமும் இதை செயல்பாட்டிலே வச்சுருக்காங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் இவங்க நிற்கிற டயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மதுவிலக்கை கொண்டு வர்றோம், பூரண மதுவிலக்கு நாட்டில் அமல்படுத்தப்படும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரூலிங் பார்ட்டி இப்போ இருக்கிறவங்க மக்களை மனுஷங்களாக கூட மதிக்கிறதே கிடையாது. அவங்கள ஒரு கால்நடைகள் லெவலில் கூட ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ஏதோ நம்ம ஒன் டைம் ஓட்டு போட்டாச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கீழே அடிமைகள் 5 வருஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் ஒட்டுமொத்த ஒரு சிஸ்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். அது எப்படி மனுஷங்களை அவங்க இவ்வளோ சீப்பாக நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம்? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் டெய்லி 3 வேளை தான் சாப்பிட்றாங்க, அவங்களும் இந்த க்ரைம்ஸாலையும் எஃபெக்ட் ஆவாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் நாம் தான் பெரிய தப்பு பண்ணுறோம். இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை மாதிரி சராசரியான ஆட்கள், ஓகேவா? டெய்லி 9 AM to 5 PM வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும், ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்கள ஃபுல்லாமே கட்டுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட பசங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரினில் படிப்பாங்க. ஸோ அவங்க ஊழல் பண்ண ரூபாய் எல்லாமே வச்சு அதை வச்சு அவங்க லைஃப் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நார்மலான லைஃபையே அவங்க வாழ மாட்டாங்க. இவங்க யாருமே டவுன் பஸ்ஸில் டெய்லி போயிட்டுறவங்க கிடையாது, ரோட்டில் டிராஃபிக்கிட்ட சிக்னலுக்கு நிற்கிறவங்க கிடையாது. இவங்களுக்கு குடியால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் தெரியாது. குடிப்பழக்கத்தினால ஒருத்தர் எப்படி பாதை மாதிரி போவானே தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பண்ணுறதே அவங்க தான். ஆக்சுவலாக நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சஃபரிங் நடக்குது, அது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, அந்த சஃபரிங்கை உணர்ந்தவங்க, அதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இதையும் தாண்டி ரெண்டுமே பண்ணல அப்படின்னா ஒரு எம்பத்தி இருக்கணும். சரி, ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்காக நம்ம சட்டத்தை இப்படி மாற்றணும், மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படி காலையில் 11 மணி நைட்டு 11 மணி வரைக்கும் சாராய கடையை திறந்து வச்சுருந்தா, குடிச்சிட்டு வர்றவன் வண்டியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், அவன் பஸ்ஸில் தான் போவான். இப்போ பஸ்ஸில் பிரச்சனை பண்ணுவான் அவன். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா சாராய கடை இழுத்து மூடணும். ரெண்டுமே பண்ணுறது கிடையாது. இதுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ரூலிங் பார்ட்டிக்கு மெஜாரிட்டியான இன்கம் எதுலேருந்து வருதுன்னா, டாஸ்மாக்லேருந்து மட்டும்தான் வருது. டாஸ்மாக் இழுத்து மூடிட்டா அவங்களுக்கு அறிவு கிடையாது. வேறு எந்த ஸ்ட்ரீம்லேருந்து இன்கம் நாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணலாம், படித்த இளைஞர்களை எப்படி ஒரு போஸ்டிங் போட்டு எப்படி ஒரு செல்ஃபாக ஒரு கவர்மெண்ட்டே ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணி அதிலிருந்து காசு பார்க்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் கிடையாது. இப்போ நாலேஜ் எப்படி வரும்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எந்தூசியாசம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுப்பாங்க. அதில் இருந்து கிடைக்கிறதா நாலேஜ். இவங்களுக்கு மக்களை நல்ல பாதை கொண்டு போகணும், ஒரு டிசிப்ளினான ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும், அதிலிருந்து லாபம் பார்க்கணும், அதை வச்சு நம்ம கண்ட்ரியை செல்ஃப் சஸ்டெயினாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே பேசிக்லேருந்தே கிடையாது. இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது. இவங்க போதைனா எல்லாருமே பழக்கி விட்டுடலாம், எல்லாருமே அடிமை ஆக்கிடலாம், அதை வச்சு நம்ம காசு பார்த்துட்டே இருப்போம். அதில் வர்ற காசை வச்சு எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். அவங்க நம்ம கீழே அடிமையாக இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த காசை வச்சு மக்களுக்கு கொடுத்துருவோம், ஓட்டை போட்டு போயிடுவாங்க. திரும்ப அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வந்துடலாம். உட்காந்துட்டு இதே வேலையை ரிப்பீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வரலாம், சாராய கடையை நடத்தலாம், அதில் வர்ற காசை வச்சு எல்லாத்துக்குமே பட்டுவாடா பண்ணிடலாம், ரிப்பீட்டு. இதையே லூப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரூலிங் பார்ட்டி. ஒழுக்கம் இல்லாத சொசைட்டி எவ்வளோ வேகமாக கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சுமேரியன் நாகரிகம், ஹரப்பா முகந்தரா நாகரிகம், இது எல்லாமே இப்போ இருக்கிற சொசைட்டியை விட ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது. அதுவும் ஒரு கேபிட்டலிசம் கோட்பாட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அது எவ்வளோ வேகமாக கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கிற அர்த்தம் யாருக்குமே தெரியாது. டிசிப்ளின் இல்லை அப்படின்னா, எவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தும் அந்த சொசைட்டி சஸ்டெயின் ஆகாது. மக்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் இலவசம்னு சொல்லி தர்றது எல்லாமே இலவசம் கிடையாது. ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், பால் ரேட்டை குறைக்கிறதா இருக்கட்டும், பெட்ரோல் ப்ரைஸ் இறங்குறதா இருக்கட்டும், கேஸ் ரேட்டு இறங்குறதா இருக்கட்டும், இது எதுவுமே இலவசம் கிடையாது. வருஷம் டிவி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப்பு, டேப்லெட்டு, அது எல்லாமே இவங்க தரேன்னு சொன்னாலும் அது இலவசம் கிடையாது. அது எல்லாமே யார் காசு? அது எல்லாமே மக்களோட வரிப்பணம் தான். இங்கே எதுவுமே இலவசமே கிடையாது. இங்கே பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீஸ் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதில் ஏறுற பெண்களை கண்டக்டே தரைக்குறைவாக பேசுகிறாங்க. குடிச்சிட்டு அதில் நைட்டு 11 மணிக்கு அதில் வண்டிக்கு ஏறுறவங்க ஓசி பஸ்ஸில் வர்றாடா அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு இதெல்லாம் தாண்டி போய்
கண்டக்டர் நிற்கிறது கூட கிடையாது. ஓசி பஸ் தானே, ஒரு ஆளுக்காக பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி எகத்தாளமாக பேசுகிறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, அதுலேயும் ரொம்ப ஆபாசமாக வந்து கண்டக்டர் வந்து ஒரு பெண்ணை வந்து பேசியிருப்பாங்க. பஸ் டிரைவர்னு நினைக்கிறேன், தெரியல. ஆக்சுவலாக மக்கள்கிட்டயே ஒரு தெளிவு கிடையாது. நம்ம கையில் என்ன கிடைக்குது, அது உண்மையிலே ஃப்ரீயா இல்லை நம்ம காசா, நம்ம சம்பாதிக்கிற காசு டேக்ஸ் அப்படிங்கிற பேரில் எங்கே போகுது, யாருக்கிட்ட வந்து அந்த காசு தேங்கி நிற்கிது, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டவங்களோட கடமை என்ன அப்படிங்க சுத்தமாக தெரியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஏரியாவோட கவுன்சிலர் யாரான்னு கேட்டால் அவங்க பேரே தெரியாது. உங்கள் கட்சியில் ஜெயிச்ச எந்த கட்சிடா உங்கள் ஏரியாவில் அப்படின்னு கேட்டால் அதுவே தெரியாது. ஸோ மக்கள் வந்து அவங்கள யார் ரூல் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்டே தெரியாமல் அவங்க வாட்டில காலை எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போடுறாங்க, சாப்பிட்றாங்க, இதையே ரிப்பீட்டில் இருக்காங்க. அடுத்து இவங்க மேலே உள்ள ஆட்கள் வந்து போடுற ஸ்கெட்சில் மாட்டி அவங்க வாழ்க்கையே அப்படியே அழிச்சிக்கிறாங்க. இப்படி மக்கள் இருக்கிறனால ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு தைரியம் வந்துடுது, நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் அப்போது ஒரு வாரம் முன்னால் எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தா போதும், ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்துடுது. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுமா? இப்போ நடக்கிற எல்லா க்ரைமுக்குமே உண்மையான குற்றவாளி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனும் உண்மையான குற்றவாளி. கேவலம் வெறும் 1000 ரூபாயை வாங்கிட்டு ஒட்டுமொத்த ஒரு நிலப்பரப்பையே ஆள்ற தகுதியே இல்லாத ஒரு சில கூட்டத்தை கையில் கொடுத்த மக்கள் தான் குற்றவாளி. ஒரு துப்புக்கட்ட மக்களால் எந்த தலைவன் நமக்கு நல்லவன் அப்படிங்கிற கூட தேர்ந்தெடுக்க தெரியாட்டி, நீங்கள்லாம் எதுக்கு காலையில் உயிரோடு எந்திரிக்கணும், நீங்கள்லாம் எதுக்கு பிள்ளை பெற்றுக்கணும், நீங்கள்லாம் எதுக்கு உங்கள் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போன பையனோ பொண்ணோ வீட்டுக்கு ஒழுங்காக வராட்டி ஐயையோ ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இடம் கொடுத்தது நீங்கள் தான். புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தப்பே நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம நல்ல தலைவனை சூஸ் பண்ணாட்டினா அவன் நம்ம தலைமையில் ஏறி உட்கார தான் செய்வான். இதை புரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற 2026 எலெக்ஷனில் யார் வந்து நல்ல தலைவனோ, யார் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு வந்து ஓட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு அவன் பேசுகிறது என்ன, அவன் செய்கிறது என்ன அப்படிங்கிறத மீடியாவில் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நியூஸ் சேனல் சொல்கிறத பிளைண்டாக வந்து நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ரூபா கொடுக்க வர்றானா வாங்குங்க, வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு உங்களுக்கு எவனுக்கு பிடிச்சிருக்கோ அவனுக்கு ஓட்டை போடுங்க, அவ்வளோதான். உங்கள் தர்மத்தை அங்கே போய் காட்டாதீங்க. ஐயையோ ரூபா வாங்கிட்டேனே, அந்த வாங்கின ரூபாய்க்கு வந்து நியாயமாக இருக்கணுமே, அவனுக்கு ஓட்டு போனேன்னு காட்டாதீங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூபா வாங்குறான்ல அவனை நீங்கள் ரூபா வாங்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆட்சிக்கு வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் பார்க்க நினச்சா கூட உங்களை நாயோட கேவலமாக வீட்டுக்கு வாசலில் வெளியே தான் நிற்க வைப்பான் உங்களை. ஒன்றும் இல்லை, இப்போ கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், போன இடம் ஒருத்தங்க ரூபா வாங்கியிருப்பீங்கள்ல, அவன் நீங்கள் நினச்சாலும் பார்க்க முடியாது. அவனை உங்களை பார்த்தா கண்டுக்கவே மாட்டான். இதுதான் உங்களோட மதிப்பு, புரிஞ்சுக்கோங்க. கூட்டமாக சேர்ந்து நாட்டை வந்து நாசம் பண்ணிடாதீங்க, பார்த்துருந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.